சார், மேடம், தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, அங்கிள், ஆண்டி, வணக்கம். நான் ஆர்ஜே ரஞ்சித். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கேள்வி முயல். ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர் வருவாங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட கேட்போம். எளிய மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு இப்போ வெயில் காலம் பயங்கரமாக இருக்கிறதுனால மெட்ராஸையுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. நிறைய இடங்களில் கேள்விப்பட முடியுது. ஸோ ஒரு மருத்துவரை கூட்டிகிட்டு வந்து கண்கள் சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகள் கேட்டு ஒரு தெளிவு பெறலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட வந்து என்.ஒய். ராஜன் அவர்கள். இவர் வந்து மூத்த கண் மருத்துவர், ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட். இன்னைக்கு வந்திருக்கார் நம்ம ஸ்டுடியோவுக்கு. வணக்கம் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. எஸ், ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சென்னையிலையோ தமிழ்நாட்டிலையோ நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு 5-10 கிலோமீட்டரில் வந்து லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லேயோ ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் வந்து லைனாக வந்து கூலிங் கிளாஸ் விற்றுட்ருக்குறாங்க. ரொம்ப மலிவான விலையில் விற்கிறாங்க. ஓகேவா? 50 ரூபா, 100 ரூபா அப்படின்னு. நிறைய பைக்கில் போகிறவங்க, காரில் போகிறவங்க கூட ஐயோ இந்த நேரத்தில் நம்மக்கிட்ட ஒரு கூலிங் கிளாஸ் இல்லை, பட் கிளாஸ் போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கொஞ்சம் ட்ராவலிங்க்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி கண்ணாடியை வேர் பண்ணுறாங்க. பட் இதே நம்ம வந்து ஒரு ஆப்டிகல்ஸ் போனோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு கூலிங் கிளாஸுக்கும் நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க. உங்களுக்கு பவர் இருக்கா இல்லையா, இதில் வந்து போலரைஸ்டா நான் போலரைஸ்டா அப்படின்னு 1008 விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரியான கண்ணாடிகள்லாம் வாங்கலாமா? அது நம்ம கண்களுக்கு எதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா? இந்த மாதிரி கண்ணாடிகள் செல்ஃபி எடுத்து போட்டுக்கிறதுக்கு வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ ஒரு அர்ஜென்சிக்கு போகிறோம், ரொம்ப நம்ம பிரைட்டாக இருக்குது, நம்மளால் பார்க்க முடியல, வி வாண்ட் டு போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா வி கேன் கோ இட். பட் ஐடியல் பார்த்தோம்னா சம் பிராண்டடோ இல்லை வந்து கரெக்டான ஒரு ஷோரூமில் வாங்கி போடுறது தான் நல்லது. என்ன நடக்கும்? எல்லாமே எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் தான். ஓகே. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு தெர் இஸ் நோ எவிடன்ஸ். ஓகே. நம்ம மேஜராக பேசுறது வந்து கண்ணுக்கு ப்ரொடெக்ஷன், நம்மளோட ஆர்கனுக்கு ப்ரொடெக்ஷன் இட் வில் ப்ரொடியூஸ்னு கிடையாது. ஓகே. ஏன்னா தெர் ஆர் யூவி ப்ரொடெக்ஷன் போடணும். நீங்கள் நார்மலாக ஒரு கண்ணாடி எடுத்தீங்கன்னா அதில் யூவி ப்ரொடெக்ஷன் இருக்கணும். கம்ப்யூட்டர் பார்க்கணும்னா ப்ளூரே ஃபில்டர் இருக்கணும். ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங் இருக்கணும். இல்லை உனக்கு வந்து வெளியில் போயிட்டு உள்ளே வரணும், டிரான்சிஷன் புதுசாக இருக்குது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் தெர் ஆர் டூ மெனி திங்ஸ் விச் ஆர் தேர் அண்ட் டெக்னாலஜி ஹஸ் இம்ப்ரூவ், எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்குது. ஓகே. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா அதனால உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் த குட் திங். இப்போது இந்த சம்மர் டைம் அப்படின்னு வர்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெட்ராஸ் ஐ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக வந்து நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. அது எதனால் வந்து இது நடக்குது, அதை வந்து நம்ம எப்படி அணுகணும்? ஒவ்வொருத்தரும் மெட்ராஸ் ஐக்கும் மெட்ராஸ்க்கு என்ன சம்பந்தம் அது முதல்ல தெரியணும். இன் சென்னை வந்து த வேர்ல்ட்ஸ் செகண்ட் ஓல்டஸ்ட் ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் இன் சென்னை. ஓகே. எக்மோர் ஐ ஹாஸ்பிட்டல் இட்ஸ் 200 years we have celebrated. ஓகே. ஸோ மூர்ஃபீல்ட்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல் யுனைடெட் கிங்டமில் இருக்குது. அப்போ வெள்ளைக்காரங்க நாட்டுக்கு பண்ண நிறைய நல்லதுங்கள்ல இதுவும் ஒன்று. ஓகே. ஸோ அப்போ அங்கேருந்து படிச்சுட்டு வந்து இங்கே வேலை செஞ்சவங்க இருக்காங்க, இங்கேருந்து போய் அங்கே படிச்சுட்டு வந்தவங்களா இருக்காங்க. ஸோ அப்போது ஒரு 1910 1918 அந்த டைமில் வந்து தேர் வாஸ் அ ரெட்னஸ். எல்லா இடத்துலையும் ரெட்னஸ், கண்ணு வலி, அழுக்குன்னு வந்துருந்துருக்கு. அப்போது அந்த டாக்டர்ஸ், எக்மோர் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர்ஸ் இது என்ன கிருமின்னு கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு தே ட்ரைடு. அப்போ வந்து கிங்ஸ் இன்ஸ்டியூட் இப்போ பார்த்துருப்பீங்க, கிண்டியில் இருக்குது. அதுவும் அவ்வளோ பழமையானது. ஸோ அங்கே தே ஐசோலேட்டட் தி ஆர்கானிசம், அடினோ வைரஸ்னு ஒரு ஆர்கானிசம் ஐசோலேட் பண்ணி அப்போ இருந்து இந்த ஏஷியன் கண்ட்ரீஸில் வர மெட்ராஸ் ஐக்கு, அதாவது அந்த கன்ஜங்டிவைட்டிஸுக்கு தே கால்ட் அ கொலோக்கியல் நேம் மெட்ராஸ் ஐ ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அது மெட்ராஸைன்னு வி காட் அ நேம் அண்ட் மெட்ராஸ் பேர் உலகம்லாம் பரவிடுச்சு. ஓகே. ஸோ இட்ஸ் பேசிக்கலி கால்டு கன்ஜங்டிவைட்டிஸ். ஓகே. ஸோ கன்ஜங்டிவைட்டிஸ் வந்துச்சுன்னா நம்ம பண்ணுறது, அதாவது மெட்ராஸை வந்துச்சுன்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அது வந்து எல்லா மெட்ராஸையும் ஒன்று தான். ஒரு ட்ராப்ஸ் வாங்கி கடையில் வாங்கி போட்டால், ஒரு மருந்து கடையில் வாங்கி ஒரு ட்ராப்ஸ் போட்டுட்டாங்க, ஒரு லூப்ரிகேட்டிங் போட்டால் சரியாயிருன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. மெட்ராஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே. ஸோ பேசிக் வந்து அடினோ வைரலில் வர்றது. ஓகே. அது வைரல் வந்து கொஞ்ச நாள் இருந்துச்சுன்னா அது வந்து பாக்டீரியா வந்து உள்ளே வரும். ஓகே. அப்போ அடுத்த லெவலுக்கு அது போக ஆரம்பிக்கும். ஓகே. அதுக்கப்புறம் அதில் அதிகமாச்சுன்னா மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ மெட்ராஸை வந்து ஒரு ரெட்னஸ் வருது. ரெட்னஸ் அதோட சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணு எரிச்சல் இருக்கும். ஓகே. ரெட்னஸ் இருக்கும். பேசிக் ஃபஸ்ட்டு ரெட்னஸ், டிஸ்சார்ஜ் இருக்கும். காலையில் கண்ணு பூளை கட்டும். ஓகே. பூளை கட்டணும்னா கண்ணு கிட்ட அழுக்கு சேர்ந்து அது கண்ணு திறக்க முடியாது. டிப்பிக்கலாக சொல்கிறது என்னன்னா கண்ணை திறக்க முடியல, காலையில் தண்ணி விட்டு தான் கழுவி நான் திறந்தேன்னு சொல்லுவாங்க. ஓகே. நான் போயிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஒரு மருந்து வாங்கி போட்டேங்க, சரியாகலைங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி இதெல்லாத்தையும் வந்து வி ஷுட் நாட் பண்ணக்கூடாது. ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த கண்ணிலேருந்து இந்த கண்ணில் கை வைக்காதீங்க, அந்த கண்ணிலேருந்து உங்கள் கண்ணில் கை வைக்காதீங்க. ஓகே. பார்த்தா தான் மெட்ராஸ் வருங்கிறதுலாம் படத்தில் மட்டும்தான். ஓகே. உண்மையில் கிடையாது. ஸோ நம்ம கண்ணில் வச்சுட்டு இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்கிறோம், ஒரு கம்ப்யூட்டரில் வைக்கிறோம், அதை மற்றவங்க தொட்டு வச்சாங்கன்னா அவங்க கண்ணில் வச்சாங்கன்னா பரவும். இட்ஸ் கண்டேஜியஸ். ஒருத்தங்கிட்ட ஒருங்க பரவும், பட் பார்க்கறதுனால பரவாது. இட் இஸ் நாட் ஏர்பார்ன்.
ஓகே. இட் இஸ் ஒன்லி டச் அந்த இதுதான் வருது. ஓகே. ஸோ அது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு ஒரு ஆப்தல்மாலஜிஸ்ட்டை பேசிக் ஆப்தல்மாலஜி ஒரு பார்த்துறது பெட்டர், இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு டாக்டர் கிட்ட பார்த்துறது பெட்டர். ஓகே. ஸோ பேசிக் நாலேஜ் ஆஃப் ஆப்தல்மாலஜி வந்து எல்லா டாக்டர்ஸ் கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அவங்க பார்த்துட்டு இது நார்மல் நார்மல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரு ட்ராப்ஸ் போடுவாங்க, ஒரு வாரத்தில் சரியாச்சுன்னா சந்தோஷம். ஓகே. அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது, அது இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இட் ஹஸ் டு பி சீன் பை an ophthalmologist. ஓகே. ஓகே. அண்ட் எல்லா ரெட்னஸும் மெட்ராஸே கிடையாது. ஓகே. ஸோ அதுவும் புரிஞ்சுக்கணும். வலி கொடுக்குது அதுனா கண்ணுக்குள்ளே ஏதோ வீக்கம் இருக்குது, அதை வந்து நார்மலாக எல்லாரும் வந்து மெட்ராஸின்னு ட்ரீட்மெண்ட் அமைச்சிட்டு கடைசியில் காம்ப்ளிகேஷன் பார்வை இழக்கிற நிலைமைக்கெல்லாம் போயிருக்கோம். ஓகே. ஓகே. ஸோ அதனால எனி மெட்ராஸை எனி ரெட்னஸ் எனி திங் ஒரு டாக்டரோ அட்லீஸ்ட் ஆஃப்தல் இப்போ எல்லா இடத்துலையும் ஹாஸ்பிட்டல்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் ஆஃப் கிவன் எவ்ரிவேர் இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் சென்னையில் கூட எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகே. ஸோ அதனால ஒரு ஆப்தல்மாலஜிஸ்ட்டை பார்த்துறது பெட்டர். ஓகே. ஸோ அதனால் வந்து இப்போ இந்த வெயில் டைமில் மெட்ராஸை தாக்கம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கா இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டரையோ இல்லையோ ஒரு ஐ டாக்டரையோ பார்க்குறது ரொம்ப சால சிறந்தது. அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத டாக்டர் சொல்கிறாரு. சார் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹைஜீன் வந்து ஃபாலோ பண்ணணும். சரி, ஓரல் ஹைஜீன் ஒன்று இருக்குது, லங்ஸை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ஆர் அது பேர் என்ன கிட்னிக்கு ஹார்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு ஹைஜீன் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அது மாதிரி ஒருத்தருடைய கண்ணு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா அவங்க எந்த மாதிரியான ஒரு ஹைஜீன் ஃபாலோ பண்ணலாம்? இதில் ஃபஸ்ட்டு நான் சொல்ல விரும்புறது வந்து மெட்ராஸில் அதில் ஒரே விஷயம் நான் சொல்லிடுறேன். இப்போ கம்ப்யூட்டர் வந்து இல்லாத இடமே இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் இட்ஸ் லைக் மேண்டேட்டரி ஆயிடுச்சு, தெர் இஸ் நோ அதர் வேங்கிற மாதிரி. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க எப்படி காப்பாற்றிக்கலாம் அவங்களோட இதை. ஸோ ஆல்வேஸ் ஒரு லேப்டாப்போ ஏதோ வச்சுருக்காங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க மேலே வச்சு பார்க்குறது கீழே வச்சு பார்க்குறது அந்த இது இல்லாமல் ஒரு ஸ்டேபிள் இந்த மாதிரி இங்கே வச்சுருக்க மாதிரி நம்ம ஸ்டுடியோஸில் வச்சுருக்க மாதிரி இல்லை ஒரு இடத்துல ப்ராப்பராக வச்சுருக்க மாதிரி அவங்க லேப்டாப் ஹைட்டும் அவங்களோட ஹைட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே. ஃபஸ்ட்டு திங். ஓகே. ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஏசி வெண்ட்டுக்கு நேராவோ இல்லை டேரெக்டாக உட்காராத அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துக்கணும். ஓகே. அண்ட் தென் த திங் ட்ரை டு பிளிங்க் யுவர் as much as possible. ஓகே. ஏன்னா நீங்கள் டேரெக்டாக அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு ரொம்ப நேரம் பார்த்துட்டீங்கன்னா உங்கள் பிளிங்க் ரேட் அன்கான்ஷியஸாக குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ அதை வந்து நம்மளா வி ஷுட் கெட் இன் டு த ஹேபிட் ஆஃப் பிளிங்கிங் அவர் ஐஸ். அதாவது நார்மலாக ஒரு மனிதனுக்கு இருந்த அந்த பிளிங்கிங்ன்ற ஒரு ஹேபிட்டே வந்து குறைய ஆரம்பிக்கும். அண்ட் சிம்பிளாக சொல்ல போனால் 20-20-20 ரூல்னு சொல்லுவாங்க. ஓகே. 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 20 செகண்ட் பிரேக் எடுத்து 20 அடி தூரத்தை பார்த்து 20 வாட்டி கண்ணை சிமிட்டினீங்கன்னா 20 வருஷத்துக்கு பிரச்சனை வராது. இது வந்து குறிப்பாக ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க அளவுக்கு அதிகமாக வந்து நீங்கள் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஐ ஹைஜீன் பற்றி சொல்லுங்கள் சார். பேசிக் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐ செக்கப். அதாவது சின்ன குழந்தையிலிருந்து பிறந்த குழந்தைக்கு யூஸ்வலாக பீடியாட்ரிஷனும் அவங்களே பார்த்துருவாங்க. ஓகே. ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்த்தோம்னா பிறந்த குழந்தையில் அவங்க பீடியாட்ரிஷன் பார்த்துட்டு ஏதாவது தொந்தரவு இருக்குனாங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துரும். ஓகே. ஸோ நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம் கேட்ராக்ட்னு பொறைங்கிறது வந்து ஏஜானவங்களுக்கு தான் வரும், அதெல்லாம் கிடையாது, எந்த வயசில் வேணால் வரலாம். ஓகே. ஸோ பிறந்த குழந்தைங்களுக்கு கண்டுபிடிச்சி 2 நாளில் ஆப்ரேட் பண்ணுறது இதெல்லாம் நடக்குது. ஓகே. ஸோ அது வந்து அவங்க லைஃபே சேஞ்ச் பண்ணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு திங் அது. ரெண்டாவது திங்கு ஒரு ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன் சொல்லுவாங்க, 4 வயசு இந்த சிலபஸ்லாம் கொஞ்சம் படித்து கொஞ்சம் இதாகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஐ செக்கப் மஸ்ட். ஸோ பேசிக்காக நம்ம குழந்தைங்களில் வந்து ஒரு 10-15% ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் நீட்ஸ் கிளாஸஸ். ஓகே. ஸோ 115 பேருக்கு 115 பேருக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களில் அவ்வளோ இருக்குது. ஓகே. ஓகேங்களா? இட் மே பி எக்ஸாஜரேட்டிங் பட் இட்ஸ் கோயிங் டு பி 50% within 2050. தட் இஸ் வேர் எக்ஸ்பெக்டிங். ஓகே. ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற இது என்னென்னா இப்போது 8 to 12 வயசுக்குள்ள நம்ம அதை ட்ரீட் பண்ணல, கரெக்டாக அந்த பவரை கொடுத்து நம்ம இதை பண்ணி ட்ரீட் பண்ணால். ஏன்னா கண் வந்து ஒரு டைரக்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பிரெயின். ஓகே. ஸோ ஒரு கண்ணில் பார்வை இருக்குது, ஒரு கண்ணில் பார்வை கம்மியாக இருக்குன்னா அவங்க அந்த ரெண்டையும் சரியாக பார்க்கலன்னா இந்த கண்ணு டேக் ஓவர் பண்ணிடும். ஓகே. ஸோ ஒரு கண்ணோட பார்வை சுத்தமாக கம்மியாடும், ஆம்பிளியோபியான்னு சொல்லுவோம். ஓகே. குழந்தைங்க வந்து டிவி பக்கத்தில் போய் பார்க்குறாங்கன்னா குழந்தை தெரியாதனால போய் பக்கத்தில் போய் பார்க்குது. ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப காமனஸ்ட் மிஸ் அவுட் ஆகிட்டு ஒரு 10 வயசில் வந்துட்டு ஒரு கண்ணு தெரியலைங்க நாங்கள் என்னங்க பண்ணுறது எப்படி பண்ணுறதுங்கன்னு கேட்டாங்கன்னா we are also in ஒரு மாதிரி we feel sorry for the. ஆமாம். ஓகே. ஆல் colored vegetables, all leafy vegetables, everything is good. ஓகே. ஸோ எவ்ரிதிங் ஆஸ் ஒரு ஸ்மால் நியூட்ரியன்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது. ஓகே. ஸோ அது எல்லாத்துக்கும் எல்லா குழந்தைங்களும் அதில் எப்படி அதில் ஒரு பிஸா தோசை மாதிரியோ இல்லை வந்து ஒரு வெஜிடபிள் தோசை மாதிரியோ இல்லை அதில் ஏதாவது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேரண்ட்ஸ்னால் இப்போ எல்லாமே யூடியூப்லையோ இல்லை எதுலையோ எல்லாத்துலேயும்
டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வருது. ஓகே. பட் அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து விச் எவர் இஸ் குட் ஃபார் எனிதிங், எனி வெஜிடபிள், கேரட் ஆகட்டும், கேபேஜ் ஆகட்டும், இல்லை கீரை ஆகட்டும், குழந்தைங்க என்ன புரியுதோ அதை பண்ணி கொடுங்க. இன்றைக்கி வந்து முன்னாடிலாம் வந்து நம்ம முகத்தை வாஷ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா சோப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணோம், லைக் சே 5-6 இயர்ஸ் பேக். இன்றைக்கி வந்து நிறைய சீரம்ஸ் வந்துடுச்சு, அதுக்கப்புறமா வந்து இந்த சோப் ஆயில்ஸ் வந்துடுச்சு. நிறைய பேர் வந்து நைட் ரொட்டீனு, மார்னிங் ரொட்டீனு நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற போது அந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொல்கிற விஷயம் வந்து இதை கண்ணுக்கிட்ட கொண்டு போகாதீங்க, இல்லை வந்து கீப் அவே ஃப்ரம் த ஐஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி சார் வந்து நம்ம பார்க்கணும்? லைக் நம்ம முகத்துக்கு வாஷ் பண்ணுற போதோ அப்போ நம்ம கண்ணுக்குள்ளே சோப்பு நுர போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம்? அது அதாவது ஐலிட் லைன்ஸ்னு சொல்லுவாங்க சார். இந்த இடம் இது வரைக்கும் தான் அதெல்லாம் போகலாம். ஓகே. இந்த எனிதிங் அபவுட் திஸ் அண்ட் ஹியர். ஓகே. ஓகேவா? அதுக்கு மேலே உங்களுக்கு போச்சுன்னா யூ வில் ஹேவ் இரிட்டேஷன். ஓகே. உடம்பு வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இட் இஸ் டெவலப்டு. ஓகே. ஸோ கண்டிப்பாக ஒரு இரிட்டேஷன் உங்களுக்கு அது ஒத்துக்கலடா இட் வில் ஷோ ஆஃப். ஓகே. ஒரு இரிட்டேஷன் வருதுன்னா அது திருப்பி போடாதீங்க. ஓகே. இப்போ கான்டாக்ட் லென்ஸே போட்டிருப்பாங்க, கான்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டு அதில் ரெட்னஸ் வந்துச்சுன்னா அதே கான்டாக்ட் லென்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. ஓகே. ஒரு நாள் ஃபுல்லாக நான் வேலையாக இருந்தேன் பண்ணலன்னு சொல்லிட்டு ஓகே அது ஃபுல் இன்ஃபெக்ஷனே வந்து உட்காந்துரும். ஓகே. ஸோ எனிதிங் த ஐ வில் ஷோ அப். ஐயில் வந்து அழகாக எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் அது வந்து நம்ம கண்ணாடி மாதிரின்னு வச்சிங்களேன். ஓகே. ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா காட்டி கொடுத்துரும். ஓகே. ஏன்னா நீங்கள் யூ ஆர் சீயிங் த வேர்ல்ட் த்ரூ த ஐஸ். ஓகே. ஸோ யூ வில் நோ இமீடியட்டாக பிரச்சனை வச்சுன்னா உடனே காட்டி வரும். ஒரு ரெட்னஸ் வருது, ஒரு புதுசாக ஒரு ஸ்க்ரீனோ ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்கியிருக்கீங்க, இல்லை ஒரு ஆயில் வாங்கியிருக்கீங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு புதுசாக சீரம் வாங்கியிருக்கீங்கன்னா அதை கண்ணுக்கிட்ட கொண்டு போகிறீங்கன்னா இரிட்டேஷன் ஸ்டார்ட் ஆச்சு, இல்லை வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் இருக்குன்னா டோன்ட் யூஸ் இட். நம்ம கண்களை ஹார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம டெய்லி லைஃப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எதுவாக நீங்கள் பார்க்குறீங்க? எவ்ரிபடி ஹாஸ் அ வேர்ல்ட் இன் தேர் ஹேண்ட். ஓகே. மொபைல். ஸோ மொபைல் வந்து த யூசேஜ் ஷுட் பி மினிமல். ஓகே. அதுலேயும் நான் சொன்ன மாதிரி தான் அந்த பிளிங்க் ரேட் கம்மியாகிடுது, நைட்டு தூக்கத்தோட சைக்கிள் மாறிடுது. 10 மணிக்கு மேலே மொபைல் வச்சுட்டு அது பக்கத்துலேயே வச்சுட்டு ஃபுல் லைட்டில் போட்டு டோட்டல் டார்க் ரூமில் இருந்தால் டோட்டல் கான்சன்ட்ரேஷன் அதில் போகும். அது பெரியவங்களுக்கு கூட அக்செப்டபிள், கொஞ்சம் குழந்தைங்களுக்கு இட்ஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். ஓகே. ஸோ அது ஃபஸ்ட்டு. ஓகே. மொபைல் யூசேஜ் இட் ஹேஸ் டு அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும், அதுக்குன்னு ஒரு டைமிங் கொடுத்துருக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து அதுக்கு ரொம்ப நீங்கள் பாஸ்வேர்டு அது நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடெக்ஷன் கம்மியாகிட்டே தான் போகும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு அது. செகண்ட் திங் என்னென்னா நம்ம இப்போது ஜென்ரலாக நம்ம எதுவுமே அந்த ரெட்னஸ் சொன்னது வந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு நம்ம கடைசியில் வந்து டாக்டரை பார்த்துக்கலாம், அது எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குது. மெடிசன் போட்டுக்கலாம், நம்ம வீட்டிலே சரி பண்ணிக்கலாம், விளக்கெண்ணெய் போட்டுடலாம், இல்லை வந்து கண்ணுக்கு நம்ம வந்து சிலதெல்லாம் கேட்டிங்கன்னா இது ஆயிடும். நாங்கள் கேட்கணும் கோழி ரத்தம் வந்து நாங்கள் கண்ணுக்கு இந்த மாதிரி தொந்தரவு. ஆமாம். ஓகே. ஸோ எங்கப்பா பார்த்தீங்கன்னா இதில் வந்துச்சு சார், அதில் வந்துச்சு சார். சரி ஓகே, நாட் பண்ணாதீங்க, என்ன சொல்ல முடியும்னா. ஓகே. ஸோ எவ்ரி திங் கம்ஸ் போஸ்ட் தான் வருதா நம்மளுக்கு அது பார்த்தா ஒரு பக்குன்னு இருக்கும். ஓகே. அதனால ஸோ ஆல் தீஸ் ஸ்மால் திங்ஸ் அவங்க பண்ணாமல் இருந்தாங்களே அது ஒன்று பண்ணணும். தென் எனிவேர் இப்போ இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க, வெல்டிங் பண்ணுறவங்க, இந்த ஜென்ரல் நார்மல் ஒர்க்கர்ஸ், எல்லா ஒர்க்கர்ஸ் அசால்ட்டாக கண்ணாடி போடாமல் பண்ணுவாங்க. ஓகே. தேகாவ இண்டஸ்ட்ரியல் வேருக்கு அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கிளாஸஸ் இருக்குது. ஓகே. அதாவது அந்த இதுலேருந்து வெல்டிங்லேருந்தோ ஒரு திசிலோ இல்லை வந்து ஒரு ஸ்மால் ஒரு அயன் பீஸோ வந்தால் கூட பிரேக் ஆகாமல் அந்த கிளாஸ் இருக்குது. ஓகே. அண்ட் கவர்மெண்ட் IFSI அந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் அது வருது. பட் தட்ஸ் நாட் ரொம்ப அப்படியே காஸ்ட்லியும் கிடையாது. பட் நம்மளோட அஜாக்கிரதை அது எதுக்கு அதை போடணுங்கிற ஒரு டைட் இருக்குது. கண்ணுக்குள்ளே போனதுக்கப்புறம் அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து வாட் எவர் விஷன். இது வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கேட்ட ஒரு விஷயம் சார். என்னென்னா இப்போ சமைக்கிற போது வந்து குறிப்பாக அந்த காரத்தோட நெடி, நம்ம குக் பண்ணுற போது சம்டைம் காரமாக சமைக்கிற போது அதோடைய புகையோ நெடியோ வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான இரிட்டேஷன் இருக்குது. எப்போவுமே அந்த சமைக்கிற நேரம் பயங்கர இரிட்டேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்டாங்க. இன்னொன்று, பைக்கில் சென்னையில் ட்ராவல் பண்ணுற பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். என்னென்னா நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் எக்ஸாஸ்ட் ஃபேனை ரோட்டுக்கு வெளில தான் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க சமைக்கிற அந்த காற்று எல்லாமே அப்படியே ரோட்டுக்கு தான் வரும். நம்ம ட்ராவல் பண்ணுற போது அந்த ஸ்மெல்லோடு சேர்ந்து அந்த காரத்தோட அந்த தன்மை, அந்த எண்ணெயோட தன்மை வந்து அப்படி பண்ணுற கண்ணில் பட்டுச்சு அப்படின்னாக்கா ஒரு எனார்மஸான ஒரு எரிச்சல், டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போய்ட்டு இருக்கும்போது ஸ்லோவாக போய்ட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட் நம்ம கண்ணே திறக்க முடியாத அளவுக்கு ஒரு எரிச்சல் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்களை பாதிக்குமா, இல்லை அந்த டைமில் அது ஒரு ஜஸ்ட் இரிட்டேஷன் தானே கடந்து போயிடலாமா? ஐ ட்ரை டு ப்ரொடெக்ட் இட் செல்ஃப்.
அதான் உண்மை. அது 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 காப்பாற்றிக்கும். ஓகே. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அது தன்னை முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றிக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் டிரான்சியண்ட்டாக இருக்கும்போது, அதான் நான் சொல்கிறேன், இது டிரான்சியண்ட்டாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை. அது இரிட்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்டுக்குன்னு ஒன் டே இருக்குன்னா தென் இட் ஹஸ் டு பி அட்ரஸ்ட். இந்த காஜல் போடுறாங்கன்னு வச்சுங்களேன், அதுவே உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா இரிட்டேஷன் கொடுத்துரும். ஓகே. அண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது சில பேருக்கு டேண்ட்ரஃப் இருக்கும், தலையில் பொடுகுன்னு சொல்லுவாங்க. அந்த பொடுகை ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஓகே. அது என்ன பண்ணும், தலையிலேருந்து அப்படியே இறங்கி கண்ணுக்கிட்ட வந்துடும். ஓகே. அந்த கண் இமையில் வந்து உட்காரும். ஓகே. அவங்க காஜல் போட்டிருப்பாங்க. ஓகே. அது கண்ணில் கட்டி ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ அன்லஸ் நான் அந்த பொடுகை ட்ரீட் பண்ணலன்னா இந்த கட்டி நான் ட்ரீட் பண்ணவே முடியாது. ஓகே. ஸோ எவ்ரி திங் இஸ் இன்டர் கனெக்டட். வெயில் டைம் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கண்ணு எரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டால் அது வந்து பாடி ஹீட்னால, அதாவது எப்போவுமே வந்து இந்த கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா அது பாடி ஹீட்டுக்கு தான் இதுவாது. அதாவது ஒரு தலைக்கு எண்ணெயை தேய்ச்சி குளிச்சு கண் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா பாடி இப்போ தான் கூல் ஆகுது, அந்த ஹீட்லாம் வெளில வருதுன்றது. அவர் கண் ஒரு மாதிரி ரெட் ஆகிட்டு சம்திங் இது இருக்குது, பாடி ஹீட்டுன்னு சொல்லி அது மேலே பழி போட்டுடுறோம். அண்டு இப்போ நிறைய பேர் பார்க்க முடியுது, இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் கண்ணில் வச்சிடுறாங்க. குக்கும்பரு, அப்புறமா தக்காளி, உருளைக்கிழங்கு, இது எல்லாமே வந்து வைக்கிறாங்க. அது வந்து ஆக்சுவலாக அட்வைசபிளாக அந்த மாதிரி வைக்கலாமா? அண்டு இந்த மாதிரி வெயில் நேரத்தில் கண் பயங்கரமாக எரியுது அப்படின்னாக்கா ஒருத்தங்க என்ன பண்ணணும்? கண் எரியதுக்கு வாஷ், நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு. தென் தெர் ஆர் ஆர்டிஃபிஷியல் லூப்ரிகன்ட்ஸ்ன்னு இருக்குது. ஓகே. there are different artificial lubricants over the counter. மெடிக்கல் ஷாப்பில் கிடையாது, ஓவர் த கவுண்டர்னே நிறைய இடத்துல கிடைக்குது. ஓகே. தட் யூ கேன் யூஸ் இட், எனிபடி கேன் யூஸ் இட். தட்ஸ் ஜஸ்ட் உங்கள் நம்ம கண்ணோட கண்ணீரை ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணி, தட்ஸ் கால்ட் இட் செல்ஃப் ஆர்டிஃபிஷியல் டியர்ஸ். ஓகே. ஸோ தெர் இஸ் நோ ஹார்ம் யூஸிங் இட். ஓகே. ஸோ அது வந்து நம்ம யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெல்ட்ரிக்கா இதெல்லாம் இட்ஸ் ஓகே. ஓகே. அண்ட் இப்போ திடீர்னு சில பேர் என்னென்னா, அந்த கண்ணுக்குள்ளே ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே கண்ணை முக்கி பண்ணுறதெல்லாம் பண்ணுறாங்க. அவங்களோட ஒரு ஹாப்பினஸ்க்காக இட் கேன் பி டன். ஓகே. இட்ஸ் நாட் டக்குன்னு எதுவுமே ஸ்ப்ளாஷிங்காக பண்ணுறது இட்ஸ் நாட் கரெக்ட். நார்மல் வாட்டரில் நார்மலாக வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தால் போதும். போஸ்ட் 55 வந்து நிறைய பேருக்கு அந்த கண்ணில் வந்து புரை விழுகிறது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது எதனால் நடக்குது? அது ஒருத்தங்க ஏர்லி டேஸ்லேயே வந்து சில விஷயங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுற போது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஃபஸ்ட்டு வந்து புரைங்கிறது வந்து எந்த ஏஜில் வேணால் வரலாம். அதை முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன். ஓகே. ஓகேங்களா? பிறந்த குழந்தைக்கு வரலாம், வயசானவங்களுக்கு வரலாம், மிடில் ஏஜ்லேயும் வரலாம். பிறந்த குழந்தைங்களுக்கு கன்ஜென்டல்னு சொல்லுவாங்க, மரபு ரீதியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து இட்ஸ் எமர்ஜென்சி. ஓகே. அது பார்வை மறைச்சதுன்னா அது முதல்ல 2 நாள் குழந்தைகளுக்கும் பண்ணுறாங்க ஆப்ரேஷனு, 1 வாரம் குழந்தைங்களுக்கும் பண்ணுறாங்க, 1 மாதம் குழந்தைங்களுக்கும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நடக்குது. அது ஃபஸ்ட்டு. முன்னாடி வந்து அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நாங்கள் கேட்ராக்ட் எடுத்துட்டோம்னா லென்ஸ் வைக்க மாட்டோம். ஓகே. அந்த காலத்தில் என்னது பெரிய மோட்டா கிளாஸ்னு சொல்லுவாங்க, சோடா புட்டின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ கிடையாது. அழகாக உள்ள லென்ஸ் வச்சு பண்ணதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் ஆஃப் டெவலப்டு. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ சில பேர் டேப்லெட்ஸ் போடுவாங்க. கோவிடில் நிறையா பேர் அட்மிட் ஆகிருந்தப்போ ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுத்து நிறைய டேப்லெட்ஸ் போட்டு அதெல்லாம் நடந்தது. பார்வை அதெல்லாம்னால கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே. தட் இஸ் கால்ட் ட்ரக் இன்டியூஸ்டு கேட்ராக்ட். ஓகே. மருந்துகள் மூலிமா உருவாகிற கண் புரை. ஓகே. அந்த புரை உருவானதுக்கு அதுக்கும் ட்ரீட்மெண்ட் சர்ஜரி தான். ஓகே. ஸோ அதை வந்து அது எந்த ஏஜில் வேணால் வரலாம். அதையும் நம்ம பார்த்து சரி பண்ணணும். நீங்கள் கேட்டது சினைல் கேட்ராக்ட் சொல்லலாம், முதியவர்களுக்கு வரது. ஓகே. இந்த முதியவர்களுக்கு வர கேட்ராக்ட் வந்து முதல்லிருந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, முதல்லிருந்து அவங்களோட ஜென்ரல் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா ப்ராக்ரஷன் லேட் ஆகிட்டே போகும். ஓகே. புரியுதுங்களா? அதை நம்ம சரியாக பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, புறை வந்துடுச்சுன்னா, பார்வை குறைஞ்சிச்சுன்னா, பார்வை முத்திருச்சுன்னா பண்ணிக்கணும். அது கிடையாது. அது வந்து பண்ணுறது அவங்களுக்கும் கஷ்டம், எங்களுக்கும் கஷ்டம். ஓகே. இப்போ என்னென்னா விஷன் ட்ராப் இருக்குது. எங்களுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. இந்த ஒரு சார்ட் வச்சுருப்பாங்க. அந்த சார்ட்டில் 6 லைன் இருக்கும். அந்த லைனில் சில லைன்ஸ் அவங்க படிக்கணும். அந்த லைனில் இந்த லைன் படிக்கலைன்னா அது கேட்ராக்ட் பண்ணிக்கிறது பெட்டர். லேட்டஸ்ட்டாக டெக்னிக்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து கண்ணுக்கு இன்ஜெக்ஷன் சைடில் கொடுத்து அதெல்லாம் பண்ணி கண்ணு கட்டு போட்டு வச்சு அதெல்லாம் காலம் மாறிடுச்சு. ஜஸ்ட் 1 hour 1.8 மில்லிமீட்டர் இன்சிஷன் உள்ளுக்குள்ளே போய்ட்டு வேக்கம் கிளீனர் மாதிரி லென்ஸ் எடுத்துட்டு டாப்பில் லென்ஸ் வச்சிட்டோம்னா கண்ணாடி லைஃப் லாங் தேவையில்லை. அண்ட் இப்போ தூக்கம் வந்து நம்ம கண்ணுடைய ஹெல்த்தை பாதிக்குமா? கண்ணோட ஹெல்த்தையும் பாதிக்கும், உடம்பையும் பாதிக்கும், எல்லாத்தையும் பாதிக்கும். ஸோ நான் அது இப்போ வந்து ரொம்ப காமனாக இந்தியா ஹஸ் பிகம் த வேர்ல்ட்ஸ் கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ். ஓகே. சரி. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஒரு 10 crore பீப்புளுக்கு கன்ஃபார்ம் டயபெட்டிஸ் இருக்குது. அது மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க எல்லோரும் வந்து சுகர்னால கண்ணு ஹார்ட்டு கிட்னி கண்டிப்பாக பாதிக்கும். ஓகே. ஸோ அது வந்து ரொம்ப அதை வந்து நம்ம கரெக்டாக பார்க்கலன்னா இட் வில் பி டேமேஜ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஓகே.
ஸோ அதனால் எல்லா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் என்ன கேட்டுக்கிறேன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். ஓகே. பிரச்சனை எந்த தொந்தரவும் இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டுருங்க. இருந்துச்சுன்னா ஒரு 6 மாதம் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு இருந்த நிறைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கிளியர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுவும் வந்து லேமனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ நாங்கள் சொன்னோன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அதை எடுத்துகிட்டு போகாமல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே புரிகிற அளவுக்கு வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இட்ஸ் லைக் கண்ணுங்கிறது நம்ம உலகத்தை காட்டுறது கண்ணு. ஸோ அந்த கண்ணுக்கு கொடுக்குற மரியாதை கொடுத்தீங்கன்னா அது உலகத்தை என்றைக்கும் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கும். இந்த வெயில் காலத்தில் இந்த மெட்ராஸை எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத டாக்டர் சொல்லி நமக்கு தெரிய வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐ ஹைஜீனாக இருக்கட்டும், நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொன்னார். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். அடுத்த வாரம் திருப்பி வேறு ஒரு சிறப்பு விருந்தினரோட நிறைய கேள்விகளோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம். டாடா பாபாய், see you from RNJ, H. Ranjan.